காஞ்சி மகா பெரியவா அவர்கள் காஞ்சியில் தங்கியிருந்த காலத்தில் ஒரு நாள் மிகவும் ஏழ்மையான வயதான பாட்டி ஒருவர் மகா பெரியவாவை தரிசிக்க வந்தாராம். அவரிடம் கொடுக்க பெரிய பொருள் எதுவும் இல்லை. ஒரு சிறிய துணியில் கட்டியிருந்த ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் மனமாற கொண்டு வந்திருந்தார். அவரை பார்த்தவர்கள் சிலர், இதைக் கொண்டு ஏன் வந்திருக்கிறீர்கள் என்று அலட்சியமாக பேசினார்களாம். அதை கேட்ட மகா பெரியவா உடனே அந்த பாட்டியை அருகில் வரச் சொல்லி அவர் கொண்டு வந்த அந்த சிறிய அரிசி பொட்டலத்தை மிகுந்த பக்தியுடன் தனது கைகளில் பெற்றுக்கொண்டாராம். பிறகு அருகில் இருந்தவர்களை பார்த்து, இவள் கொடுத்தது அரிசி இல்லை, இதுதான் உண்மையான பக்தி என்று மெதுவாக கூறினாராம். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கு இருந்தவர்களின் கண்களில் கண்ணீர் வந்ததாம். ஏனெனில் மகா பெரியவாவின் பார்வையில் பொருளின் அளவு முக்கியமல்லை, அதை கொடுக்கும் மனதின் தூய்மையே முக்கியம். அந்த நாள் அந்த பாட்டி ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் தரவில்லை, உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உலகிற்கு கற்றுக் கொடுத்தார். மகா பெரியவாவின் கருணையும் எளிமையும் இப்படிப்பட்ட எண்ணற்ற நிகழ்வுகளின் மூலம் இன்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மகா பெரியவா.